ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு புகந்து கொடா தேரி ஊழி முதல் வன்னுருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகனில் பெய்திராய் நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய். தாயார் மழை மழைன்னு பேசுறத பார்த்து தன்னை தான் கூப்பிடுறாங்களோன்னு பர்ஜன்யனான வருணதேவன் வந்து உங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணட்டோன்னு கேட்குறாராம். அவரை ஆழிமழை கண்ணா அப்படின்னு ஆண்டாள் அழைக்கிறாங்க. நீ ஒரு நாளும் கொடையை நிறுத்தாத, ஆழியுள் புக்கு கடலுள்ள புகுந்து கடல் தீர்த்த மொத்தமாக கொண்டு ஆர்த்தேரி ஆர்ப்பரிப்போட ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. ஊழி முதல்வன்னா உலகத்துக்கே மூர்த்தவன் எம்பெருமான். அவருடைய திருமேனி போல கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில். பாழியம் தோல், பாழினா பலமுடை, தோல்னா அழகிய தோல். அழகிய தோளுடையான திருமாலிருஞ்சோலை கல்லழகன் அவனை போல பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி. ஆழிங்கிறது சக்கரம், அந்த சக்கரம் போல மின்னி பாஞ்சஜன்யம் மாதிரி சப்தத்தோட முதல்ல வர்றது ஒளி வெளிச்சம், ரெண்டாவது ஒளி சப்தம். சார்ங்க முதைத்த சரமழை போல் ராமன் பொழிஞ்ச அந்த அம்பு மழை போல பொழியணும்னு சொல்றாங்க. சொல்றத பார்த்தா ஏதோ பெருமழை வெள்ளம் மாதிரி இருக்கேன்னா அதுக்கும் நாச்சியார் சாதிச்சாங்க. வாழ உலகனில் பெய்திராய், இந்த உலகம் வாழறதுக்கு எவ்வளவு தேவையோ அதை பெய்யணும். வருணன் கேட்குறாரு, கோதையே நான் இப்படி தானே எப்போவுமே மழை பெஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா, போன பாசுரத்தில் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் நமக்காக பண்ணால் அது கர்மா. எம்பெருமானோடைய நாமங்களை அனுசந்திச்சு அவருடைய குணானுபவத்தை அனுகாரம் பண்ணி பண்ணால் அது கைங்கரியம். அப்படி கைங்கரியம் பண்ணால் பாகவதர்களுக்கும் பகவானுக்கும் மனம் மகிழும். அதையே சொல்கிறாங்க, நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து அப்படி நாச்சியாரை சாதிச்சாங்க. அவங்க சொன்ன அந்த திருமாலிருஞ்சோலை கல்லழகன் திருவடிக்கும் கோதை நாச்சியார் திருவடிக்கும் பல்லாண்டு பாடி அமைவோம். யதிராஜோ விஜயத்தை.